முன்னொரு காலத்தில் ஒரு பரந்த ஓடும் நதிக்கரையில் உள்ள பசுமையான காட்டில் ஒரு புத்திசாலி குரங்கு ஒரு உயரமான மாமரத்தில் வசித்து வந்தது. இந்த மரம் முழு காடுகளிலும் மிகவும் இனிமையான மாம்பழங்களைத் தாங்கியது. குரங்கு மாம்பழங்களை விருந்தளித்தும் கிளைக்கு கிளை ஆடியும் தனது நாட்களை மகிழ்ச்சியுடன் கழித்தது. ஒரு நாள் நதி மெதுவாக பாய்ந்தபோது ஒரு முதலை ஆற்றங்கரையில் தோன்றி குரங்கை பார்த்தது. வணக்கம், குரங்கு. அந்த மாம்பழங்கள் சுவையாக தெரிகின்றன. சிலவற்றை என்னுடன் பகிர்ந்து கொள்வீர்களா? நிச்சயமாக, என் நண்பரே. இதோ, பிடிக்கவும். முதலை மாம்பழங்களை மிகவும் ரசித்ததால் மறுநாளும் அதற்கு மறுநாளும் திரும்பி வந்தது. காலப்போக்கில் குரங்கும் முதலையும் நல்ல நண்பர்களாகிவிட்டன. இந்த மாம்பழங்கள் எனக்கு கிடைத்ததில் சிறந்தவை. என் மனைவியும் இதை விரும்புவாள். அப்படியா? அப்படியானால் நீ அவளுக்காக கொஞ்சம் எடுத்துக் கொள்ள வேண்டும். முதலையின் மனைவி இனிப்பு மாம்பழத்தை சுவைத்து, இதுவே இவ்வளவு சுவையாக இருந்தால் குரங்கின் இதயம் இன்னும் இனிமையாக இருக்கும். அதைக் கொண்டு வாருங்கள் என்றாள். நட்புக்கும் கடமைக்கும் இடையே குழப்பமடைந்து முதலையே அவள் விருப்பத்தை நிறைவேற்ற அழுத்தினாள். குரங்கு, என் மனைவி இந்த மாம்பழங்களை மிகவும் விரும்புகிறாள். அவள் உன்னைச் சந்திக்க ஆவலாக இருக்கிறாள். நீ என்னுடன் வீட்டுக்கு வந்து அவளுடன் பகிர்ந்து கொள்வாயா? ஓ, என் அன்பான நண்பரே. குரங்கு தன் நண்பனை நம்பி சம்மதித்தது. அவர் முதலையின் முதுகில் ஏறினார். அவர்கள் ஒன்றாக பரந்த ஆற்றைக் கடக்கத் தொடங்கினர். திடீரென்று ஆற்றின் நடுவில் முதலையின் தொனி மாறியது. குரங்கு, நான் உன்னிடம் ஒன்று சொல்ல வேண்டும். என் மனைவி மாம்பழங்களை மட்டும் விரும்பவில்லை. அவளுக்கு உன் இதயம் வேண்டும். நீ உண்ணும் மாம்பழத்தைப் போல அது இனிமையாக இருக்க வேண்டும் என்று அவள் நினைக்கிறாள். நீங்கள் ஏன் என்னிடம் முன்பே சொல்லவில்லை? நான் மகிழ்ச்சியுடன் என் இதயத்தை உங்களுக்கு கொடுத்திருப்பேன். ஆனால் நான் அதை மாமரத்தில் விட்டுவிட்டேன். டி, உன் இதயத்தை மரத்தில் விட்டுவிட்டாயா? ஆமாம். திரும்பிப் போய் எடுத்து வருவோம். அது இல்லாமல் வீட்டுக்குப் போக முடியாது, இல்லையா? தான் ஏமாற்றப்படுவதை அறியாத முதலை திரும்பி நீந்தி ஆற்றங்கரைக்கு சென்றது. அவர்கள் கரையை அடைந்தவுடன் குரங்கு தனது முதுகில் இருந்து குதித்து தனது மரத்தின் மீது பாய்ந்தது. முட்டாள் முதலை! என் இதயம் இல்லாமல் நான் எப்படி உயிருடன் இருக்க முடியும்? என் நம்பிக்கையை நீங்கள் ஏமாற்றிவிட்டீர்கள். இனி நான் உங்கள் நண்பனாக இருக்க மாட்டேன். முதலை மிகவும் வெட்கப்பட்டு வருந்தியபடி நீந்தியது. அன்று முதல் குரங்கு எச்சரிக்கையாக இருந்து தனது உள்ளுணர்வை நம்பக் கற்றுக்கொண்டது. அதே நேரத்தில் முதலை தனது பேராசையின் காரணமாக ஒரு அன்பான நண்பரை இழந்ததற்காக துக்கமடைந்தது. Subscribe Nemo TV.